அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இப்போ சமீபத்தில் திரைப்படத்துறைக்கான தேசிய விருதுகளை அறிவிச்சிருந்தாங்க. அதில் அரசியல் கலந்திருப்பதா திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களே சமூக வலைதளம் முழுக்க ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த திரைப்பட விருதுகளில் அரசியல் கலந்திருக்கா? இல்லை, அரசியல் கலந்திருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு போகணும் அப்படின்னா உண்மையிலே தேசிய விருது குறித்த வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேசிய விருது இந்திய அளவில் சிறந்த படங்கள், இந்திய அளவில் சிறந்த நடிகர், இந்திய அளவில் சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற பிரிவுலையும் வழங்கப்படுது, தங்க தாமரை அப்படிங்கிற பேரில். அதே போல் ஒவ்வொரு மொழிக்கான சிறந்த படங்கள், சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவாளர், அப்படி பல்வேறு கேட்டகரியில் என்னென்ன கேட்டகரியோ எல்லாத்துலேயுமே அது வழங்கப்படுது. ஆடை வடிவமைப்பு உட்பட எல்லாத்துக்குமான விருது வழங்கப்படுது. அதாவது இது தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும். இதில் தமிழ்நாட்டை சார்ந்த திரைப்படங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இன்ற வருஷம் எல்லா வருஷத்தையும் விட 10 விருதுகளை தமிழ் படங்கள் குவிச்சிருக்கு. அப்போ தமிழ் திரைப்படங்கள் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ் படங்கள் விருதுகளை குவிச்சிருக்கு. நீங்கள் 1953 தான் முதல்ல தேசிய விருது வழங்குறாங்க. 1953 இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா எந்தெந்த படங்கள்லாம் அந்த தேசிய விருது வாங்கியிருக்கோ அந்த படங்கள்லாம் சிறந்த படங்களாக தான் பல்வேறு காலகட்டம் இருந்திருக்கு. சில படங்கள் மீது லாபி பண்ணி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு பக்கம் நல்ல படங்களுக்கு தேசிய விருது கொடுத்த அந்த விருதுக்குழு எந்த மாதிரி தமிழ் சினிமாவை அணுகியிருக்காங்க அப்படிங்கிறத, தமிழ் சினிமாவுக்கு எந்தெந்த படங்களுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல 1955 முதல் படம் தேசிய விருது வாங்கினது மலைக்கல்லன் அப்படிங்கிற எம்ஜிஆரோட படம். முதல் படம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாள் அதே ஆண்டில் திருப்பி 1955 எதிர்பாராததுன்னு 3 படங்களுக்கு தேசிய விருது வழங்கியிருக்காங்க. 1956 மங்கையர் திலகம் அப்படிங்கிற படம், 1957 குலதெய்வம், 1958 முதலாளி, 1959 தங்கப்பதுமை, 1959 அன்னையின் ஆணை, 1960 பாகப்பிரிவினை. இந்த படம்லாம் பெரிய வெற்றி பெற்ற படம் தான். 1960 வீரபாண்டிய கட்டபொம்மன், 1960 கல்யாண பரிசு, 1961 பார்த்திபன் கனவு, 1961 பாதை தெரியுது பார், 1961 களத்தூர் கண்ணம்மா, 62 கப்பலோட்டிய தமிழன், 1962 பாசமலர். ஆமாம், 1962 குமுதம், 1963 நெஞ்சில் ஒரு ஆலயம், 1963 அன்னை, அப்புறம் 1964 நானும் ஒரு பெண், 1964 கற்பகம், 1964 கர்ணன் சிவாஜி படம், 1965 சர்வசுந்தரம் பாலச்சந்தருடைய முதல் படம், 1966 குழந்தையும் தெய்வமும், 1966 திருவிளையாடல். ஆமாம், 68 ஆலயம், 69 தில்லானா மோகனபால். இது தமிழில் சிறந்த படம் சொல்லலாம். 1970 இரு கோடுகள், 1971 ராமன் எத்தனை ராமனடி, 73 பட்டிக்காடா பட்டணமா, 74 திக்கற்ற பார்வதி, 1976 அபூர்வ ராகங்கள், 77 விருது இல்லை, 78 அக்ரகாரத்தில் கழுதை அப்படிங்கிற ஒரு படம், 80 பசி பாலச்சந்திர படம், பெரிய படம், தாகத்தை எடுப்பது படம், 81 நெஞ்சத்தை கில்லாதே, 82 தண்ணீர் பாலச்சந்திர படம் தான், 83 ஏழாவது மனிதன், 84 ஓர் இந்திய கனவு அப்படிங்கிற ஒரு படம், பெரிய வெற்றி படம் கிடையாது, நான் கொடுத்துருக்காங்க. 85 அச்சமில்லை பாலச்சந்திர படம், 86 முதல் மரியாதை ஐயா பாரதி ராஜாவுடைய படம், 87 மௌனராகம் மணிரத்னம் படம், 88 வீடு பாலு மகேந்திராவோட படம், 1990 புதிய பாதை தமிழில், 91 அஞ்சலி இவர் மணிரத்னம் படம், 92 வண்ண வண்ண பூக்கள் பாலு மகேந்திரா படம், அப்புறம் 1993 தேவர் மகன், 1994 மகாநதி நல்ல படம். ஆமாம், சந்தான பாரதி இயக்குனர், 1995 நம்மவர் கமலஹாசன் படம், 1996 அந்திமந்தாரை பாரதிராஜாவுடைய படம், 1997 காதல் கோட்டை அகத்தியனுக்கு விருது தமிழில் நம்ம தலை படம், 1998 தி டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம், 1999 ஹவுஸ்ஃபுல் பார்த்திபன். ஆமாம், 2000 சேது இயக்குனர் பாலாவுடைய படம், 2001 பாரதி படம் சாயாஜி சிண்டே நடிச்சது. ஆமாம், 2002 ஊருக்கு 100 பேர். அந்த படம் வெற்றி படம் கிடையாது, அதாவது ஊருக்கு 100 பேர் அப்படிங்கிற ஒரு நாவல் இது. அந்த நாவலை கதை எழுதியிருப்பாங்க. 2003 கணத்தில் முத்தமிட்டால் மணிரத்னம் படம். ஆமாம், 2004 இயற்கை, இவர் எஸ்பி ஜனநாதன் முதல் படம். 2005 நவரசா அப்படின்னு ஒரு படம். 2006 ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்ததே தெரியாது. 2007 வெயில்
வெயில். ஆமாம், வசந்தபாலனுக்கு வந்து அந்த வசந்தபாலன் படம் வசந்தபாலன் இயக்குனராக இல்லை, படத்துக்கு வருது. 2008 பெரியார், 2009 வாரணம் ஆயிரம். ஆமாம், கௌதம் வாசுதேவனுக்கு. 2010 பசங்க உங்களுடைய சிறந்த படம், பாண்டியராஜனுடைய முதல் படம். 2011 தென்மேற்கு பருவக்காற்று, சீன் ராமசாமி விஜய் சேதுபதியுடைய முதல் படம். 2012 வாகை சோடவா, சர்க்குணம் அவருடைய மிகச்சிறந்த படம். 2013 வழக்கு எண், பாலாஜி சக்தியுடைய படம். அந்த படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. 2014 குற்றம் கடிதல் அப்படின்னு படம். அந்த படம் நல்ல படம், டீசனான படம். 2015 விசாரணை, வெற்றிமாறன். 2016 ஜோக்கர், ராஜ்முருகன் ஜோக்கர், பெரிய அரசியல் பேசின படம். 2017 டூலெட்டு, செலியன் மறைந்த இயக்குனர் செலியனுடைய படம். 2018 பாரம் அப்படின்னு ஒரு படம். பாரம் புதுசாக இருக்குது. அது வந்து படமாக பெரிய வெற்றி படம் கிடையாது, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படம் தான். கதையாக நல்ல படம் அது. இப்படி வந்து பல்வேறு விருதுகள் வந்து பல்வேறு காலகட்டங்களில் வழங்கப்பட்டிருக்கு. இதில் ஒன்று கவனிச்சிங்களா, கிட்டத்தட்ட 10 படங்கள் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம். ஆமாம், வரிசையாக மாநில அளவில் தேசிய விருது பெற்ற படம், தமிழில் சிறந்த படம் என்று தேசிய விருது படம் 10 படம். கட்டபொம்மனாக இருக்கட்டும், கப்பலோட்டி தமிழாக இருக்கட்டும், பாசமலராக இருக்கட்டும், எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விருது கூட சிவாஜி கணேசன் கிடையாது. திலானாமோகனாமல் படம் நல்லா இருக்கான், கட்டபொம்மன் படம் நல்லா இருக்கான், கப்பலோட்டி தமிழன் படம் நல்லா இருக்கான், ஆனால் சிவாஜி நடிப்பு நல்லா இல்லையா. அவன் செவாலியன்னு பட்டத்தை கொடுத்துட்டான், ஆனால் இவனுங்க தேசிய விருது கொடுக்கல. இதில் என்ன பெரிய குடும்பம் தெரியுமில்ல, தமிழில் முதல்ல நடிப்புக்கு தேசிய விருது வாங்கினது யாரும் தெரியுமா? தமிழில் முதல்ல தேசிய விருது அரசியலுக்கானு கேட்டிங்கல்ல, ஆமாம், தமிழில் முதலில் தேசிய விருது பெற்றது யார்? ChatGPT, ஜெமினி, கூகுளில் 3 எடுங்கப்பா பார்க்குறவா சப்ஸ்கிரைபர்ஸ். தெரிஞ்சு நல்லா நடிக்கிறவர் அப்படின்னா ஐயா சிவாஜி. தமிழில் நீங்கள் வந்து தமிழில் நடிப்புன்னா யார்? ஐயா சிவாஜி கணேசன். ஆனால் சிவாஜி நடித்த படங்கள் எல்லாத்துக்கும் விருது, தேசிய விருது 10 படங்களுக்கு மேலே விருதுங்க. தொடர்ச்சியாக 1952 53 53க்கு அப்புறம் தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு நடிப்புக்கான தேசிய விருது கிடைக்கல. தமிழில் முதல்ல நடிப்புக்கான தேசிய விருது வாங்கினது ரிக்ஷாகாரன் படத்துக்காக நம்மளுடைய புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல். ஆமாம், நடிப்புக்கு இவரை வந்து நடிகர் திலகம்பாங்க. அவர் என்ன திலகம்பாங்க? மக்கள் திலகம். மக்கள் திலகம், மக்கள் அவரை கொண்டாடினாங்க, மக்கள் அவரை ரசித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நடிப்புக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. நடிச்சுக்கார், நடிக்கக்கூடியவர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. நடிக்காமல் வந்து மக்கள் கொண்டிருக்க மாட்டான், இந்த அளவுக்கு நடிக்கல. ஆனால் இவர் நடித்த படங்களுக்கெல்லாம் விருது. அவர் நடித்த படங்களில் பெருசாக விருது கிடையாது. ஆனால் அவருக்கு மலைக்கல்லனுக்கு படத்துக்கு விருது. நடிப்புக்கான முதல் தேசிய விருதை தமிழில் பெற்ற முதல் நடிகர் மரியாதைக்குரிய ஐயா எம்ஜிஆர். அப்படின்னா தேசிய விருதில் எந்த அளவுக்கு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்போ அவருக்கு விருது, இவருக்கு விருதே இல்லை, அரசியல் இருக்குது. இவருக்கு விருது கொடுத்துருக்காங்க எப்போ தெரியுமில்ல? 93 தேவர் மகன் படத்துக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது. அட்டா பாவிகளா, ஏண்டா இத்தனை படத்தில் நான் வந்து நடையிலேயே 4-5 வெரைட்டி காட்டி, அதுவும் தில்லானா மோனார் நம்மள நாதஸ்வரம் வாசிப்பார், காற்று இங்கே பூந்து வரும். நான் உண்மையான சிக்கல் சண்முகசுந்தரம் மாதிரியான உண்மையான சிக்கல் சண்முகத்தர் கேரக்டர் இருக்கு. நிறைய நாதஸ்வர வித்துவான்கள் மேலக்காரர்கள் இருக்காங்க. அவங்க இப்படி வாசிச்சா கூட இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொட்ட அங்கே இது பண்ணிருப்பார். பெர்ஃபார்மன்ஸ் தான் அது. வந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி பண்ணிக்கலாமான்னு தோணும். அது இந்த காலகட்டத்துக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது பெரிய பெர்ஃபார்மன்ஸு, இப்பவும் பெரிய பெர்ஃபார்மன்ஸு. திருவிளையாடல் படமாக இருக்கட்டும், நமக்கு வந்து பாரதி அப்படின்னா அந்த உருவத்தை கொடுப்பது வந்து சிவாஜி கணேசன் தான். வாவு சிதம்பரனார் அப்படின்னா அந்த உருவத்தை கொடுப்பது கப்பலோட்டி தமிழ்னா அவர் தான். இன்னைக்கும் எங்க கயத்தாருக்கு போங்க, நீங்கள் கயத்தாருக்கு தயவு செய்து போங்க. யாராவது கோயில்பட்டிக்கு போனால் இல்லை யாராவது திருநெல்வேலிக்கு போனால் கயத்தாரில் நிப்பாட்டி கட்டபொம்மனுடைய நினைவிடம் இருக்குது. உள்ளே போய்க்கிட்டீங்கன்னா கட்டபொம்மன் சிலை கிடையாது, ஐயா சிவாஜி சிலை தான் இருக்குது. கட்டபொம் இங்கேயும் இல்லை, பாஞ்சாலங்குறிச்சியும் இல்லை. பாஞ்சாலங்குறிச்சி கயத்தாரில் ரெண்டுலேயுமே கட்டபொம்மனா நிற்கிறது யாருன்னா சிவாஜி தான் நிற்கிறாப்புல. இவர் நடித்த அந்த இதை தான் இவர் தாங்க வச்சுருக்காங்க சிலையா. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன சிவாஜி சிலை இங்கே கொண்டு வச்சுருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா கட்டபொம்மன் எப்படி இருந்தாலும் யாருக்கும் உருவம் கிடையாது. இப்போ நீங்கள் புலித்தேவனுக்கு மருதுபாண்டிக்கு நம்ம ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்கோம். கட்டபொம்மனுக்கு வரைஞ்சவங்க என்னன்னா அதுக்கு ஒரு ட்ராப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. சிவாஜி இந்த படத்தை நடித்த பிறகு இவர் உருவத்தை தான் அவர் உருவமாக மாற்றிட்டாங்க. அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் வேணால் எடிட்டர் சொல்லுங்கள், எடுத்து போட சொல்லுங்கள். நீங்கள் வந்து சும்மா புகைப்படம் வைக்க டாக்குமெண்ட் வைக்க மாட்டாங்க ஆவணமாக. நம்ம பேசுகிறதே வீடியோ ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் எடிட்டரை சொல்லி உள்ள வைக்க சொல்லுங்கள். வச்சிங்கன்னா சிவாஜி சிலை தான் கயத்தாருக்கு. அந்த அளவுக்கு
எல்லா கேரக்டருக்கும், எல்லா தலைவர்களுக்கும், எல்லா ஆளுமைகளுக்கும் உயிர் கொடுத்தவர் சிவாஜி கணேசன். நடிப்பு தான் அவர் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் அவரை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. விக்ரமாக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும். கமலஹாசனே நான் அவருடைய விதைன்னு தான் சொல்கிறாரு. போட்டது விதை போட்டது அவர் தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுடைய நடிப்புலையும் சிவாஜி வருவார். ஏன் விவேக்கில், வடிவேலுக்கிட்ட எல்லார்கிட்டையும் சிவாஜி வந்து போவார். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தேசிய விருது கிடைக்காம தேவர் மகனுக்கு துணை நடிகருக்கான விருது கொடுத்துருக்கான். எவ்வளவு ஏத்தம் வரும் அவருக்கு, எவ்வளோ கோவம் வந்திருக்கும் அவருக்கு. இப்போ நமக்கு வர்ற கோவம் அவருக்கு வந்திருக்கும். அப்போ அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கல்ல, அதோடு நிப்பாட்டுற. ரிக்ஷாக்காரனில் எம்ஜிஆருக்கு பிறகு 3ஆம் வரியில் திரு கமலஹாசன் அவர்களுக்கு, நாயகனில் கமலஹாசன் கொடுத்துருக்காங்க, திருப்பி இந்தியனில் கமலஹாசன் கொடுக்குறாங்க, திருப்பி பிதா மகனில் விக்ரமுக்கு. ஸோ அது கமலஹாசனே வாங்கிட்டு இருக்காரு. சரி கொஞ்சம் மாற்றி கொடுப்போம்னு சொல்லி விக்ரம் கொடுக்குறாங்க. சரியான விதா கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். ஆனால் விக்ரம் வந்து அந்த படத்தில் உண்மையிலேயே வந்து ஒரு சுடுகாட்டில் வந்து புனம் இருக்கிறவனே வாழ்ந்துருப்பார். அந்த கேரக்டரை யாராலையும் பண்ண முடியாது, கற்பனை பண்ண பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து தனுஷுக்கு ஆடுகளத்தில் உண்மையிலேயே சிறந்த நடிப்பு தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்த படங்களில் ஆடுகளம் மிகச்சிறந்த படம். அந்த காலகட்டத்தில் தனுஷ் மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருப்பாரு. இப்போ அதுக்கப்புறம் ராயன் படத்திற்கு சிறந்த விருதுன்னு இந்த வருஷம் கொடுக்குறாங்க. ராயன் படம் நல்ல, அதாவது ராயன் படம் சரி, கேப்டன் மில்லர் ராயன் படமாக கொடுத்துருக்காங்க. கேப்டன் மில்லருக்கு 2 விருது. ஒரு விருது கேப்டன் மில்லரில் நடித்ததுக்கு சிறப்பு பிரிவில் தனுஷுக்கு ஸ்பெஷல் மென்ஷன். ஆமாம். இன்னொன்று கேப்டன் மில்லருக்கு சமூக அக்கறை மற்றும் சுற்றுச்சூழல், அதுக்காக அந்த படத்துக்கான விருது. எதுக்கு? கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லரில் தனுஷ் நல்லா நடித்தார், மாற்றமே இல்லை. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 10 படங்களை எடுத்து ஆய்வு பண்ணி அந்த 10 படங்களும் ஒப்பிட்டு கேப்டன் மில்லரையும் ராயனையும் வச்சு பார்க்கும்போது கேப்டன் மில்லர் நல்ல படம் தான், ராயனும் நல்ல படம் தான், மாற்றுக்கிறதுல நல்ல டைரக்ஷனு, நல்ல நடிப்பு, நல்ல இசை, நல்ல பின்னணி இசை எல்லாமே இருக்குது. ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது அந்த வருஷம் வந்து மற்ற படங்களையும் பார்க்கணும். ஒப்பீட்டளவு தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஒரு ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது போன ஆட்சியோடு ஒப்பிடு, இல்லை அதுக்கு முந்தின ஆட்சியோடு ஒப்பிடு. இந்த ஆட்சி நல்லாச்சு, சரி போன ஆட்சியோடு ஒப்பிடும்போது அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க இல்லையா? போயில போனாட்சியை விட்டு அந்த ஆட்சியோடு ஒப்பி, அது மாதிரி நீங்கள் வந்து இவர் நல்லவர் தான், ஆனால் அவரோடு ஒப்பிடும்போது இவர் கம்மியானவர் அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் இந்த ராயனும் கேப்டன் மில்லரும் தங்களான், வாழை, கொட்டுக்காளி இந்த படங்களோடு ஒப்பிடும் பொழுது அது நந்தன் அது ஒரு நந்தன் படத்தில் பெர்ஃபார்மன்ஸாக சசிகுமார் சிறப்பாக பண்ணியிருப்பார். கதையாக சிறந்த இதாக இருக்கும். இவங்க எப்படி விருது கொடுத்துருக்காங்கன்னா இந்த தடவை திரைக்கதைக்கான சிறந்த விருது யாருக்கு? புஷ்பா படத்தினுடைய இயக்குனருக்கு சுகுமார். அந்த படத்தோட திரைக்கதை என்ன? சந்தன காட்டுக்குள்ள ஒரு வனத்துறை அதிகாரி சந்தன மரத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுறான். அவன் வில்லை. சந்தன மரத்தை வெட்டி விற்கிறான், அவன் ஹீரோ. இந்த ஹீரோவுடைய டார்ச் தாங்க முடியாமல் அந்த வில்லை தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க. இது சிறந்த திரைக்கதை என்று அவருக்கு விருது. நீ என்ன சொல்ல வர்ற? எதை விதைக்கிற முதல்ல? அதாவது இது வரைக்கும் இந்த சத்யஜித்ரேயுடைய பதேர் பாஞ்சாலி தொடங்கி இவங்க கொடுத்த எல்லா விருது படங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா படத்துலையும் ஒரு சமூக கருத்து இருக்கும், சமூக அக்கறை வேணும், சமூக அக்கறை இருக்கும். இவங்க சொன்ன மாதிரியே சுற்றுச்சூழல் குறித்து பேசியிருப்பாங்க, இல்லை வந்து பாலியல் வன்கொடுமை குறித்து பேசியிருப்பாங்க, இல்லை குழந்தை திருமணம் குறித்து பேசியிருப்பாங்க, கருணை கொலைக்கு எதிராக பேசியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு படத்திற்கும் அந்த படத்தினுடைய மைய கருத்து. படம் வந்து வெற்றி படமா தோல்வி படமா, கமர்ஷியலாக ஹிட்டா, பெரிய நடிகர் பார்த்ததே கிடையாது. அப்படித்தான் வந்து பல்வேறு படங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. அந்தி மந்தாரிலாம் அந்த மாதிரியான வகையினால தான் வருது. படமாக அது வெற்றி படம் கிடையாது பாரதிராஜாவுடைய படம். ஆனால் கருத்து, படத்தினுடைய மைய கருத்து இந்த சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்போ இது போன்ற நல்ல கருத்துள்ள படங்களை ஒவ்வொரு இயக்குனரும் எடுக்கணும். இயக்குனர் இரா சரவணன் கூட ஒரு பதிவு போட்டிருந்தாரு. உன் படத்தை வந்து மக்கள் கொண்டாடலாம் பரவாயில்லடா, நாங்கள் கொண்டாடுறோம், நான் இருக்கிறேன், உனக்கு நாங்கள் பார்த்துட்டேன் உன் படத்தை, உன் படைப்பை நான் அங்கீகரிக்கிறேன் என்று மக்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் இல்லை விளம்பரம் வியாபார ரீதியாக வெற்றி பெறலாம் கூட தேசிய விருதை அறிவிக்கக்கூடிய அந்த குழு நாங்கள் உனக்கு இருக்கிறோம், நீ தொடர்ந்து இது போல படங்களை பண்ணு. ஜோக்கர் படம் பெரிய வெற்றி படம் கிடையாது, ராஜ்முருகன் படம். ஆனால் அந்த படம் பேசிய அரசியல் பெரிய அரசியல், எல்லா அரசியலையும் கேள்வி கேட்டிருக்கிறோம். அந்த 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 மாதிரியான படங்கள் வந்து வரணும். இந்திய அரசியலே கேள்வி கேட்டிருக்கோம், இந்திய ஜனநாயகத்தை கேள்வி கேட்கும், இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் அரசியலே கேள்வி கேட்கும். ஆனால் அந்த படம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி விசாரணை படம், காவல்துறையினுடைய அடக்குமுறையை, இந்த அதிகாரத்தின் அடக்குமுறையை பேசியிருக்கோம். சரி, அது பேசப்படணும், எனது உண்மை. நாவல் அப்படிங்கிற ஒரு லாக்கப் அப்படிங்கிற ஒரு நாவலில் தழுவி எடுக்கப்பட்ட படம். அப்படி நீங்கள் விடுதலை படத்துக்கு வந்து விடுதலை பாகம் 2ல் ஒரு தமிழ் தேசியம் குறித்தும் இந்த
கார்ப்பரேட்டருடைய அடக்குமுறை குறித்தும் அதிகார வர்க்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றியும் எடுத்திருந்தாங்க. அதே காலகட்டத்தில் சூரிய அவர்கள் நடித்து வெளிவந்த கருடன் அப்படிங்கிற ஒரு படம், ஆமாம், இந்த துரோகம் குறித்த ஒரு 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 பார்வையை வைத்து அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். மிகச்சிறந்த நடிப்பை வந்து சூரிய கொடுத்துருப்பாரு. எந்த கிரைட்டீரியாலுமே அது பொருந்தும் இல்லையா? எனக்கு ராயன், கேப்டன் மில்லரை விட இந்த படங்கள் எல்லாம் தரம் தாழ்ந்து போச்சா? நீங்கள் சிறந்த பிரிவுன்னு சொல்லி நடிப்பு கொடுக்குறீங்க. தென் மாவட்ட வட்டார வழக்க சரியாக கையாண்டு யாருமே தொடாத ஒரு சப்ஜெக்ட் வாழை படம், யாருமே தொடர. இன்றைக்கும் வந்து வாழை சுமக்கக்கூடிய தொழிலாளர் இருக்காங்க. அவங்களுடைய வழி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு 2 மணி நேரம் பதிவு பண்ணி மொத்த தமிழ்நாடு அந்த 1 மாதம் உறைஞ்சி போய் கிடந்துச்சு. பெரிய டிபேட்டாக மாறிச்சு, தாக்கத்தை ஏற்படுத்த. சாமானிய கலைஞர்களை வச்சு ஒருத்தன் படம் எடுத்தார். அந்த படத்தில் வந்து இந்த 2 பேர் தான், அந்த 3 பேர் கலையரசன் சொல்லி நடிகர், அப்புறம் வந்து இந்த இவங்க ஹீரோயின் 2 பேர். அந்த 2 பேரை தவிர எல்லாருமே வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த சிறுவைகுண்டம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான். அந்த மக்களே வந்து கதை நாயகர்களாக மாற்றி படம் எடுத்தார் இயக்குனர் மாரி செல்வராஜ். அப்போ ஏன் நீங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கிறீங்க? தங்களான் படத்தில் படம் வந்து வெற்றி படம் இல்லை, அவருக்கு மேக்கப் போட்டார் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் வந்து மேக்கப்பை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படம் அப்படி தூக்கி சுமந்து கொண்டு போயிருப்பார். அதாவது விக்ரமுடைய உழைப்பு அந்த படத்தில் 100 விழுக்காடு இருந்துச்சு. 100 விழுக்காடு தன் உழைப்பை போட்டார். அதை விட எந்த சிறப்பு பிரிவில் வந்து தனுஷ் சிறந்த நடிகர், மாற்றுக்கருத்தே இல்லை. நீங்கள் ஆடுகளத்திற்கு, அசுரனுக்கு அவருக்கான விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அதில் உழைப்பை கொட்டி கொடுத்தாரு. இந்த கேப்டன் மில்லர்லேயும் ராயன்லேயும் அவர் நடித்தார். சரி, தங்களான் விக்ரமை விட சிறப்பாக நடித்தாரா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? 2024 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் வந்த படங்கள்ல. எனக்கு என்ன, தங்களான் விக்ரமை விட சிறந்த நடிப்பை கொடுத்து விட்டாரா? இதை தனுஷே ஒத்துக்கு வர, முதல்ல ஏற்றுக்கு வரா? அப்போ இந்த விருது அரசியல் இருக்கான்னா 100 விழுக்காடு அரசியல் இருக்கு. இந்த விருது வழங்கும் குழு என்பது இந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஒளிபரப்பு துறையின் கீழ் வருது. அதில் வந்து இணை அமைச்சராக எல் முருகன் இருக்கார். இவருடைய ஒப்புதல் இல்லாமலும் இந்த தேசிய விருதுகள் வழங்கப்படறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல்வேறு காலகட்டங்களில் இருந்த பல நபர்கள் இந்த அரசியலை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்க மொழிக்கு இதுவரைக்கும் 22 படங்கள், வங்க மொழி அதாவது இந்திய அளவில் படங்கள் இருக்கு இல்லையா, தேசிய விருது. இந்திய அளவிலான தேசிய விருதுக்கு வங்க மொழிக்கு 22 முறை வழங்கப்பட்டிருக்கு. வங்க மொழி படங்களுக்கு 13 முறை இந்தி படங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மலையாள படங்களுக்கு 11 முறை வழங்கப்பட்டிருக்கு. அதே போல கன்னட படங்களுக்கு 6 முறை, மராத்தி படங்களுக்கு 4 முறை, சமஸ்கிருதம் படம் வருமா? சமஸ்கிருதத்தில் படம் வந்திருக்கு. இந்திய அளவில் சமஸ்கிருத படங்களுக்கு 2 விருது. அதுக்கு இணையாக தமிழில் 2 விருது. அதுக்காக தான் 2 கொடுத்து. நான் இப்போ ஒரு பெரிய பட்டியல் வச்சேன்ல, இந்த கப்பலோட்டி தமிழன், அதெல்லாம் வந்து தமிழில் சிறந்த படங்கள். இந்திய அளவில் சிறந்த படங்கள் இருக்கும் இல்லையா, அதில் மொத்தமாகவே தமிழ் படங்களுக்கு 2 படம் தான். ஒரு படம் மறுபக்கம், இன்னொரு படம் காஞ்சிவரம். இந்த 2 படமும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, யூடியூப்பில் இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் லட்சக்கணக்கான படங்கள் வந்திருக்குது. பெரிய பெரிய சமூக அக்கறை கொண்ட படங்கள் இருக்குது. இந்த படங்கள் எல்லாம் பாரதிராஜாவோட படங்கள், பாலச்சந்திர படங்கள், பாலுமகேந்திரா படங்கள், மகேந்திரன் படங்கள், இன்னைக்கு வெற்றிமாறனுடைய படங்கள், அமீர் அவருடைய படங்கள், சீனு ராமசாமியோட படங்கள், இயக்குனர் பாலாவோட படங்கள், இதுக்கெல்லாம் மாநில விருது கொடுத்து முடக்கிறது. இந்திய அளவில் இந்த படங்களை பார்த்து இந்திய படங்கள் எடுக்கிறான், இந்த இயக்குனரை இந்தியாவில் கொண்டாடுறான். ஆனால் இந்தியாவுடைய தேசிய விருது குழு தொடர்ச்சியாக தமிழ் படங்களை புறக்கணிக்குது. மறுபக்கமும் காஞ்சிபுரமும் என்ன லாபி பண்ணி வாங்கினாங்கன்னு தெரியல, அதோட லாபி நடந்திருக்கு, இல்லை கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த 2 தவிர எந்த படமே இந்திய அளவில் வெற்றி பெற படங்கள் கிடையாது. இந்திய அளவில் தேசிய விருது குழு அங்கீகரிக்காது. அப்படின்னா அப்போ திட்டமிட்டு தமிழை புறக்கணிக்கிறாங்க. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவுடைய ஒரு ஆத்மா போல இருக்குது, தாய் போல இருக்குது. தமிழ் படங்களை காப்பி அடித்து இன்னைக்கு மலையாள படங்களாக கூட, தெலுங்கு படங்களாக கூட எல்லா படமும் வருது, உலகம் முழுமைக்கும் கொண்டாடப்படுது. நீங்கள் இந்தியாவினுடைய அரசு, இந்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இந்த ஒளிபரப்புத்துறை 130 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த கூழாங்கல் அப்படிங்கிற படத்தை வந்து ஆஸ்காருக்கு அனுப்புகிறாங்க. ஆஸ்காருக்கு போன படம். ஆனால் கூழாங்கல்ல ஆஸ்காருக்கு யார் அனுப்புகிறான்னா இந்திய அரசே அனுப்புது. ஆனால் இந்திய அரசு கூழாங்கல் படத்துக்கு விருது கிடையாது. நீ கொடுத்துட்டுல அங்கே அனுப்பணும். நீ வந்தது என் வீட்டு பிள்ளை தான், போ ஏற்று விட்டு போய் சாப்பிட்டு வா. ஏன்னா நீ உன் வீட்டு பிள்ளைக்கு நீயே சோறு, என் பிள்ளை போய் வெளியே போய் சாப்பிடு, என் பிள்ளைக்கு கொஞ்சம் மத்தியானம் சாப்பிடுங்க. நீங்கள் எங்கே, நான் அங்கே சோறு, நான் கோழிக்கிழமை வச்சு அடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே போய் பழைய சோறு தின்ட்டு வா. ஏன்டா உன் வீட்டு பிள்ளைக்கு நீ உன் வீட்டில் கோழிக்கறி சாப்பிட்டு கொடுக்க மாட்டேன், என் வீட்டிலேருந்து பழைய சோறு சாப்பிட மாட்டா அப்படிங்கிற மாதிரி. கொட்டுக்காளி
கொட்டுக்காளி வந்து பெர்லினில் வந்து கிட்டத்தட்ட 73 விருதுகள், அதாவது உலகத்திலே வந்து சிறந்த திரையிடல் ஃபெஸ்டிவல், ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதில் வந்து பெர்லின் வந்து ஒரு முதல் 3 இடத்துல இருக்குது. 3 தான் முக்கியமானது. பெர்லினில் கொட்டுக்காளி திரையிடப்பட்டு கொண்டாடி தீக்கிறான், மௌனமாக உட்காந்துருக்கான். ஏன் விடுதலை படம் போய் பார்த்துட்டு மொத்த காட்சி, அதாவது விடுதலை 1, 2 சேர்ந்து போடுறாரு. எந்திரிச்சு நின்று பெர்லின் திரையரங்கு அந்த ஃபெஸ்டிவலில் எந்திரிச்சு நின்று கை தட்டுறது விடுதலைக்கு தான். அது காணொலியே வெளியே வந்துச்சு. எந்திரிச்சுன்னா அத்தனை பேர் கை தட்டுறான். அவன் அவ்வளோலாம் கை தட்டலாம் மாட்டான். அவன் அதிகபட்சம் பண்ணால் கூட அப்படி காலை தூக்கிக்கிட்டு அவ்வளோதான் அவனோட அதிகபட்சம். இது இல்லைனா இப்படி தான் இருப்பாங்க. எல்லாமே வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸு, பெரிய பெரிய படைப்பாளிகள் அவங்களாம் பண்ண மாட்டானுங்க. ஆனால் இந்த படத்துக்கு எந்திரிச்சு நின்று 1 நிமிடம் தொடர்ச்சியாக கைத்தட்டி விஜய் சேதுபதி இந்த டீமை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க. சூரிய எல்லாத்தையுமே சூரியலாம் போயிட்டு இருந்தார். இப்போ ஆனால் அந்த படம் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுது, இந்தியாவில் புறக்கணிக்கப்படுது. அதே போல் தான் கொட்டுக்காளியும் புறக்கணிக்கப்படுது. இப்போ இந்த மாதிரி படங்கள் புறக்கணிக்கப்படும் போது அப்போ என்ன முடிவெடுப்பான்? சரி, அப்போ நம்மளும் தேசிய விருது வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி தானே யோசிப்பான். எங்கள் தேசிய விருது ஒரு எல்லை கிடையாது, ஒரு கோடு கிடையாது, அது எண்டு கிடையாது. ஆனால் அது ஒரு அங்கீகாரம் தானே. அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு மறுக்கிறாங்க. இந்தியில் 13 படம், வங்க மொழியில் 22 படம், கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு 6 படம், மராத்தி மொழியில் வந்து 6க்கும் மேற்பட்ட படங்கள் கொடுப்பீங்க. ஆனால் தமிழில் 2 படம், மறுபக்கம் காஞ்சிபுரம் தான். மற்ற கொடுத்தா கூட தமிழில் அமரன் படத்துக்கு வந்து டேரக்டருக்கு, அப்புறம் வந்து அமரன் படத்துக்கு வந்து இதுக்கு என்னது பின் இசை கொடுக்குறாங்க. அமரன் படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி சிறப்பாக இயக்கியிருக்காரு. அப்போ படமும் சிறந்த படம் தானே. சிறப்பாக இறக்கிக்காருன்னா படமும் சிறப்பாக இயக்கியிருக்காருன்னு படம் டேரக்டர் விருது. சிறப்பாக இயக்கியிருந்தால் அது சிறந்த படமாக வந்திருக்குல்ல. அப்பயும் சிறந்த படத்துக்கு விருது இல்லை, சிறப்பாக இயக்குனதுக்கு பெரியசாமிக்கு, சிறந்த படமுக்குன்னு கேப்டன் மில்லருக்கு. அப்போ சிறந்த படத்தை இயக்குனவருக்கு ஏன் கொடுக்கல? சிறந்த படத்தை இயக்குன ராஜ்குமார் பரிசு விழுது. அங்கே வந்து இவருக்கு விருது கிடையாது. யார்? ராயன் படம் கேப்டன் மில்லர் சிறந்த படமா? கேப்டன் மில்லரை எடுத்த அருண் மாதேஸ்வரன் சிறந்த இயக்குனர் கிடையாது. சிறந்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. அமரன் சிறந்த படம் கிடையாது. யாரா நீங்கள் முதல்ல அரசியல் இருக்கான்னு கேட்டீங்கல்ல, இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதை விட இசைக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க. ஆமாம், மியூசிக் கொடுப்பாங்கல்ல. இப்போ இசைனா இந்திய அளவில், உலக அளவில் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய டாப் 10 இசையமைப்பாளர் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இசையான இளையராஜா. இசையமைப்பாளராக வந்து இளையராஜாவுக்கு 5 முறை விருது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேலே இசையமைச்சிட்டார். அவர் பாடலாகவே 10,000 பாடலுக்கு மேலே அவருடைய இசையில் வந்திருக்கு. ஆனால் மொத்தமே 5 முறை இசை, அதில் 3 முறை தான் இசைக்கு, 2 முறை தான் 3 முறை இசைக்கு, 2 முறை பின்னணி இசைக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு. அந்த 2 தேசிய விருதையும் அவர் வாங்கவே இல்லை, போகவே இல்லை. அவர் 3 முறை இசைக்கு கொடுத்தாங்கல்ல, அதில் ஒரு படம் தான் தமிழ் படம். ஒரு தமிழ் படம் தான். ஒரு தமிழ் படம் சிந்து பரவி. முதல்ல இசையமைப்பாளராக வந்தவருக்கு தேசிய விருது கிடைச்சது சாகர சங்கமம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துக்கு. 2வது வந்து சிந்து பைரவி சிறந்த இசை அப்படின்னு கொடுக்குறாங்க. 3வது வந்து ருத்ரவீணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். 4வது பழசிராஜாவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு, மலையாள படம். 5வது வந்து தாரத்தப்பட்டிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரு, பாட்டுக்கிட்டே பேக்ரவுண்ட் ஸ்கோர் போகவே இல்லை. அந்த பாலசிராஜாவுக்கும் இதுக்கும் போகலை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா பாட்டு நல்லா இல்லையான்னு கேட்டார் அவர். இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, தமிழில் 1000 பாடலுக்கு மேலே அவர் இசையமைச்சிட்டார், 1000 படங்களுக்கு மேலே இசையமைச்சிட்டார். தாரத்தப்பட்டம் தான் 1000வது படம். 1000 படங்கள்லையும் அவருடைய இசையினால் அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கு, கொண்டாடப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், கானாவாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், யாருடைய பாடல்கள் அதிகமாக கேட்கப்படுதுன்னா இளையராஜாவுடைய பாடல் தான் கேட்கப்படுது. இளையராஜா தமிழ்நாட்டுடைய தாலாட்டு பாடக்கூடிய ஒரு தாய் போல், ஆண் தாய் போல் இருக்கார். அவருடைய பாடலுக்கு நிகர் எவனுமே கிடையாது, மாற்றுக்கிறதே கிடையாது. எத்தனையோ விஷயம் பாடல்கள்லாம் கோச்சிட்டு கூட போட்டோம், அவருக்கு இணையாக அங்கே யாருமே கிடையாது. அதான் உண்மை, இதான் யதார்த்தம், இதான் சத்தியம். இந்தியாவிலே கிடையாது, என் உலகத்திலே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு இசையமைப்பாளர் எந்த அளவுக்கு இந்த தேசிய விருது குழுவால் அவமதிக்கப்பட்டிருக்காரு. சிந்து பைரவி பாலச்சந்தர் படம், அதனால் விருது புரிஞ்சுது. இப்போ உங்களுக்கு லாபி புரிஞ்சிருக்குமே. இதுக்குள்ளே என்னென்ன லாபி நடந்திருக்குன்னா, போகிற போக்கில் சில தமிழ் படங்களை ரொம்ப புறக்கணிச்சா கொந்தளிப்பாங்களே அப்படின்னு சொல்லி கலக்கணும்ல. ஆமாம், சிலது போகிற போக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு பெரிய அரசியல் அன்றிலிருந்து இன்று வரை, மலைக்கல்லன் தொடங்கி ரிக்ஷாக்காரன்லேருந்து
பல இடங்களில் பல அரசியல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திட்டமிட்டு தமிழ் படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சமூக நீதி பேசிய வாழை, சமூக நீதி பேசிய தங்கலான், சமூக நீதி பேசிய இந்த கொட்டுக்காளி, சமூக நீதி பேசிய லப்பர் பந்து, இந்த படங்கள் எல்லாமே, அதாவது லப்பர் பந்தில் நடிப்பு அதெல்லாம் நடிப்பு கொடுக்கலாம், இயக்கமாக படமாக ஒரு சிறந்த படம், நல்ல படம். அப்போ இந்த தலைமுறையை நீ அது கவர் இழுத்துச்சுல உள்ள வாழைப்படம் இந்த தலைமுறையை வந்து உள்வாங்கி இப்படி ஒரு வாழ்வியல் இருக்கா, ஒரு புதிய வாழ்வியலை கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு புதிய வாழ்வியலை அறிமுகப்படுத்துறாங்க, புதிய மக்களை அறிமுகப்படுத்துறாங்க. தங்களான்ல 1800 இப்படி தங்க வேட்டைக்காக தமிழர்கள் வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் இறந்துருக்கிறான். அவன் சாவிலையும் ரத்தத்திலையும் தான் இந்தியா இங்கே கோலார் தங்க வகையில உருவாச்சு. அப்படிங்கிற ஒரு கதையை, அதுவும் குறிப்பாக வந்து பூர்வக்குடி மக்களுடைய வாழ்வியலை வந்து அவங்க வந்து ஒன்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடையாது, அவனுக்கு ஒரு பெரிய வாழ்வியல் இருந்துச்சு, நிலம் அவன் இருந்துச்சு. அந்த நிலத்திற்கு காசு வாங்கிட்டு இது பண்ணான். இந்த மாதிரி பண்ணையார்களும் இந்த மாதிரி நம்ம அவங்களும் நிலத்தை பிடுங்கிக்கிட்டாங்க. அப்போ இந்த நிலம் என் நிலம், என் நிலத்தை ஒருத்தன் பறிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுப்பாங்களா? பஞ்சமி நிலத்தை பற்றி பேசினா கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. அதனால தான் கொடுக்கல. அப்போ இதில் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் இருக்குது. இப்போ தேசிய விருது வேணும்னா எல்லாரும் ஒரு கொடி அறிமுகப்படுத்தினா உடனே கிடச்சிடும். குடியமைப்படுத்தி ஒரு லாபியை பண்ணணும். சரி, இவருக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு ஏதாவது ஃபியூச்சர் நமக்கு பயன்படுவார் நினச்சி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதுக்காக அடுத்ததாக இங்கே தென்காசி மாவட்டத்துலேருந்து வந்த செய்தி என்னென்னா, தென்காசி மாவட்டம் கடையமில் கேரளாவில் வந்து டன் கணக்கில் கழிவுகளை கொட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு காணொலி வாயிலாக நமக்கு கிடச்சி. இந்தியாவிலேருந்து நமக்கு விருது வரல, ஆனால் குப்பை வந்திருக்கு பக்கத்து மாநிலத்திலேருந்து. ஏன்டா விருது கொடுக்கலன்னு கேட்டோம்னா குப்பையை கொடுத்துருக்காங்க. இந்தாங்க உங்களுக்கு தேசிய விருது தான் ஒழுங்காக கிடைக்கல, நல்ல படங்களுக்கு குப்பையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த குப்பையை ஆமாம், அந்த குப்பையை வச்சு இந்த குப்பையை வச்சுக்கோங்க. தேசிய விருது பல குப்பைகள் கிடச்சிருக்கு, சங்க இந்த குப்பையும் வச்சு கொண்டாடுங்கன்னு சொல்லி தென்காசி மாவட்டம் கடையத்தில் குறிப்பாக வந்து இந்த கார் தொழிற்சாலை, கார் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதில் உள்ள இந்த சீட்டு கவரு, பழைய நம்பர் பிளேட்டு உள்ள குப்பைகள்லாம் இருக்கும் இல்லையா, வேஸ்ட் ஆயில், அதை புறத்தையும் கொண்டு வந்து டன் கணக்கில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 2024 இதே போல் தென்காசி மாவட்டத்தில் அப்புறம் கன்னியாகுமரியில் தொடர்ச்சியாக கொட்டும் பொழுது இது போல் கொட்டினால் உடனடியாக குண்டர் சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லி அரசு அறிவிக்குது. அந்த அரசும் வேடிக்கை தான் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் கடுமையான போராட்டங்களை நாம் வகிச்சு முன்னெடுக்குது. குறிப்பாக பத்திரிகையாளர் தினகரன் ராஜாமணி என்கிற திருநெல்வேலியை சார்ந்த ஒரு ஆங்கில ஊடகத்துறை ரிப்போர்ட்டர், அவர் தொடர்ச்சியாக அதை ரிப்போர்ட் பண்ணார். இப்பவும் அவர் தான் அதை எடுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக செய்தியாக மாறின பிறகு அரசு வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மூலியமாக இனிமேல் கேரளாவிலேருந்து வந்து குப்பையை போட்டால் குண்டாஸ் அப்படின்னாங்க. இன்றைக்கு தாவேக அரசு மாறி இருக்கிறது. அரசு மாறி 2 மாதம் ஆச்சு. இந்த 2 மாதத்தில் நாங்கள் கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், புதிய சட்டங்களை கொண்டு வரோம், மாற்றங்களை கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து அவன் கொண்டு வந்து குப்பையை கொட்டுறான். இந்த அரசு இங்கிருந்து கல்லை ஏற்றி கேரளா கொண்டு போயிட்டு இருக்கு. லாரியாக கன்னியாகுமரி வழியாக புளியரை செக் போஸ்ட் வழியாக போகுது. சீனுக்கு நம்ம ட்ரோன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ட்ரோன் பிரபு, சீனுக்கு என்ன பண்ணார், புளியரை செக் போஸ்ட்டில் உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு நாள் நைட்டு ஆய்வு பண்ணார், ஒவ்வொரு நாளும் ஆய்வு பண்ணுவாரா. இவர் போன உடனே ஒரு புடத்தைக்கு பின்னாடியே வெட்டிகிட்டு இருக்கான், வண்டி போய்கிட்டு இருக்கு. இவர் 3 மணி நேரம் உட்காந்தாப்புல 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸில் வந்து பயங்கரமாக பண்ணாங்க. முதல் படத்தை அர்ஜுனையே ஓவர்டேக் பண்ணிட்டாப்புல. விஜய் வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இவர் தானே வெளியே வந்தார். முதல்ல 10ஆம் தேதி பதவி ஏற்றாச்சு. 11 காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மன்னு அரிச்ச உடனே கிளம்பிட்டாப்புல. கிளம்பி போய் ஊருக்கு போய் ஆய்வு பண்ணி ஒரு 3 இடத்துக்கு போனாப்புல. மொத்தமாக போட்டு போன 3 ஆய்வு தான். துறையே வேணான்ட்டு இருக்காப்புல. இப்போ வேணாங்கிறாரா? வேணாம், எனக்கு வேணாங்க, இது நான் இருக்க மாட்டேன், ஏன் எனக்கு வேண்டாம், நான் வேறு துறைக்கு போகிறேன். இவர் வேணான்னா இன்னொருத்தர் இருக்கிற ரெடியாக வேறு டிபார்ட்மெண்ட் ஏதாவது கொடுங்கன்னு அப்படின்னு போய் கதறி இருக்காப்புல. கதற விட்டுருக்காங்க. கல் விடுறாங்களா? என்னன்னா இதில் எந்த புரட்சியும் பண்ண முடியாத. இப்போ நீங்கள் வந்து கல்குவாரியை தனியாருக்கு கொடுக்கலான்னா பிரச்சனை ஆயிரும். ஆமாம், அரசே எடுத்துடும், அரசே கல்லை வெட்டுவீங்களா அப்படிம்பாங்க. கேட்போம்ல, தனியாருக்கு கொடுக்குற போனால் தனியாருக்கு கொடுத்துருவீங்க நீங்கள் அப்படின்னு வரும். என்னக்காக அப்படி ஒன்று மொத்தமாக மூடிட்டா கல்லுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சோண்டு திறக்கிறோம்னா அப்போ மலையப்புறம் வெட்டுற அப்படி எப்படி பண்ணாலும் அந்த பிரச்சனை வரும். அதை ரெகுலேட்டரி பண்ணுறதுக்குன்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. குழிப்பாறைகளில் வெட்டணும், அதை குழிப்பாறையில் முழுமையாக கணக்கிடணும், மாதம் ஒரு முறை ட்ரோனை வச்சு அளக்கணும் அப்படின்னு பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரணும். அதை முழுமையாக அதுக்கு அர்ப்பணிக்கணும். இங்கணும் எந்த விதமான அழுத்தங்களுக்கும் நீங்கள் செவி சாய்க்கக்கூடாது. அப்படி வந்து இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து போனார், ஆராய்ச்சியை பண்ணாப்புல. இப்போ டிபார்ட்மெண்ட்டே வாரான்னு சொல்லி எனக்கு சாஃப்டாக நெசவு,
கைத்தறி, பால்வளம், இந்த மாதிரி கால்வளம், அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. எந்த பிரச்சனையும் கூடாது. சுற்றுலாத்துறை பேசாமல் போயிட்டு தேவைக்கொட்டா காரைக்குடி பக்கத்தில் டென்ட்டை போட்டு உட்காந்து ஏதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க. சுகாதாரத்துறை கொடுத்துக்கலாம் பேசாமல் அவருக்கு. மருத்துவர், டாக்டரு, ப்ராக்டிசிங் டாக்டர். இப்போ அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து ப்ராக்டிஸ் டாக்டர் கிடையாது. அவர் பல் பிடுங்குற டாக்டர் கிடையாது. அவர் வந்து வருமான வரி போய் பணம் பிடுங்குற டாக்டர். அவர் அதான வேலை. வருமானத்துறைக்கு வேற என்னங்க வேலை? ஆடிட்டர் டாக்டர். வருமானத்துறைக்கு எக்ஸஸாக பணம் சேர்த்துருந்தா போய் பிடுங்குறது அவருடைய வேலை. அதுதான் அவர் பண்ணுவார். இவர் பல் பிடுங்குற டாக்டர். உண்மையிலே டாக்டர் இவர், ப்ராக்டிசிங் டாக்டரு. ஸ்டெதஸ்கோப்போட தெரிஞ்சாப்புல பாவம். அதுக்காவது கருணை அடிப்படையில் ஒரு போஸ்டிங் போட்டு இந்த கரூரில் 41 பேர் இறந்து கருணை அடிப்படையில் கொடுத்தாங்கல்ல, டெலஸ்கோப்போட தெரிஞ்சாருங்க. அதுக்கு ஒரு கருணை அடிப்படையில் ஒரு போஸ்டிங் போடுன்னு சொல்லி டாக்டர் இந்த சுகாதாரத்துறை கொடுத்துருக்கலாம். அழகாக உண்மையிலே சுகாதாரத்துறை கொடுத்துருந்தா, அதாவது நான் விசாரித்து பார்த்ததில்ல, தமிழ்நாடுல காரைக்குடி அந்த டாக்டர் டென்டல் பிரபு டென்டல் அந்த மருத்துவமனை வந்து அதாவது பல் மருத்துவமனையில் சிறந்த மருத்துவமனையா, அதில் குறை சொல்ல முடியாது. நல்லா ஓடிட்டு இருந்துக்க மாட்டிருக்கு. அரசியல்வாதி அப்படின்னு விடுங்க, டாக்டரா உண்மையிலே வந்து ஒரு உண்மையிலே நல்ல டாக்டர். அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஓடி இருக்கு. நல்லா ரன்னிங். கட்சி ஆரம்பிச்ச உடனே 20 லட்ச ரூபா முதல்ல கொடுத்தது அவர் தான். எனக்கு கட்சிக்கு தானே அது கொடுத்துருப்பாரு. ஆனால் வந்து நான் நம்ம தெரிஞ்ச பல் மருத்துவத்தில் விசாரித்தேன். உண்மையிலேயே ஒரு நல்ல பல் டாக்டர் தான். உண்மையிலேயே நல்ல பல் டாக்டர் தான். நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காப்புல. நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு. எப்படி பார்த்தா இது ப்ரொமோஷன் வீடியோலே பிரபு டெண்டர்லேருந்து நமக்கு வந்து ஒழுங்கு மொழியாக பேமெண்ட் வரணும். ஸோ பிரபு டெண்டர் வந்து டாக்டராக நல்ல டாக்டர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ ஒழுங்காக அவர் சுகாதாரத்தை கொடுத்தா கூட அதில் தான் பண்ணிட்டு இருப்பார். அவரை போய் கல் டாக்டரை போய் இப்போ பல் டாக்டரை போய் கல் டாக்டரை மாற்றி ஏங்க ஒரு பல்ல பிடிக்கணும் கல்லை பிடிக்க தெரியாதா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் எக்கச்சக்கமான கோளாறுகள் குளறுபடிகளில் வேணாம் சாமி அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்லியிருப்பதாக ஜூனியர் விகடனில் செய்தி வந்திருக்கு. அது விகடனில் வந்திருக்கு. ஆமாம், அவங்க அங்கே போட்டிருக்காங்கன்னா அப்போ வந்து ஓ ஐயாவே சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி இந்த ஆய்வுகள்லாம் பண்ணாங்க. அந்த ஆய்வுலாம் பண்ண சரி, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இதுக்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் ரீல்ஸ் போட்டாங்க, மருத்துவமனையில் போய் ரீல்ஸ் போட்டாங்க, அப்புறம் அங்கன்வாடியில் போய் ரீல்ஸ் போட்டாங்க. அதெல்லாம் ரீல்ஸ் போடுறவங்க இந்த மாதிரி வந்து குப்பையை கொட்டிட்டு போகிறான் அப்படின்னா குப்பையை கொட்டினாலும் இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற துணிச்சலும் தைரியம் தானே. யார் நம்மளத்தை கேட்க போகிறா? யாரும் வந்து என்ன பண்ணிடுவா? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வண்டி ஒரு டாடா ஏஸை தூக்கிக்கிட்டு ஒரு குப்பையை கொண்டு போய் கேரளாவில் கொட்டிட்டு வாங்க பார்ப்போம். உங்களை தூக்கி உள்ளே வச்சு கேரளா ஏற்ற படத்தை எடுத்து ஏற்றிடுவான். உள்ளே போகவே முடியாது. கண்டிப்பாக நீ ஒரு சைக்கிளில் கொண்டு கூட ஒரு கூடையில் கொண்டு போய் குப்பையை கொட்ட முடியாது. அவ்வளவு பாதுகாப்பாக இருப்பான், அவ்வளவு அந்த மண்ணை நேசிப்பாங்க. ஆனால் இங்கே சர்வசாதாரணமாக மாட்டு கழிவு, மனித கழிவு, புற்றுநோய் கழிவு, இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் கழிவு எல்லாத்தையும் கொண்டு போட்டு போகிறான். அப்படின்னா தமிழ்நாட்டில் கேட்பதற்கு நாதி இல்லை அப்படிங்கிற ஒரு திமிரு. தமிழ்நாட்டில் அதிகபட்சம் ஒரு 10 நாள் 15 நாள் ரிமாண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் தான். இதுக்கு தமிழக அரசு உடனடியாக விரைந்து கேரள எல்லையில் ரெஸ்ட்ரிக்ட் செய்து என் வண்டியில் என்ன கொண்டு வர அதை பண்ண முடியாதா? குப்பைகள் வந்து தமிழ்நாடுடைய செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட போதா? உள்ள கடையை எங்கே இருக்குது, செக் போஸ்ட் எங்கே இருக்குது, அதுதான் உள்ளே வந்து அவன் கொட்டிட்டு போகிறான். அப்படின்னா இது ஒரு திமிர்த்தனம். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு கேரள முதலமைச்சர்கிட்ட பேசணும். ஏன்னா அங்கேயும் இன்றைக்கி வந்து இவங்க கூட்டணி ஆட்சி தான், காங்கிரஸ் தான். நேரடியாக பேசலாம்ல உங்களுக்கு. இவங்களுக்கு காங்கிரஸ், அங்கேயும் காங்கிரஸ் கூட்டு பேசி இது போல் குப்பை வரக்கூடாது, குப்பை வந்தால் நாங்கள் திருப்பி லாரியில் அள்ளிட்டு வந்து போடுவோம். தமிழக அரசு இதை எடுக்கலை அப்படின்னா நாம் லாரியில் இருந்து கொண்டு திருப்பி கொண்டு வந்து குப்பையை கொண்டு அங்கே போகிற நிலைமைக்கு அது தள்ளப்படும். அதுக்குள்ளே தமிழக அரசு உடனடியாக அங்கே கேரள முதலமைச்சர்கிட்ட பேசி இனிமேல் தமிழ்நாட்டுக்கு குப்பை வரக்கூடாது. இப்போ வந்து இந்த குப்பையை கொண்டு போடுறான், நாளைக்கு ஏதாவது ஒரு ரசாயன குப்பை இல்லை வந்து மனித கழிவுகள் இல்லை இந்த மெட்டர்னிட்டி பிரசவத்தின் போது ஏற்படும் கழிவுகள்லாம் வந்து போட்டியில் புற்றுநோய் கழிவு போன தடவை புற்றுநோய் கழிவு தான் போட்டான். இப்போ அது காற்றுல பரவுதுன்னா அது எவ்வளோ பெரிய நோய் தொற்றை உருவாக்கும். ஆடு மாடுகள் மேயுது, மாடு மேய்க்க போகிற ஆட்கள் இருப்பாங்க, விவசாயம் செய்கிற நிலத்தில் பாயும். அப்போ பெரிய ஒரு சுகாதார கேட்டை உருவாக்கும். அதனால் உடனடியாக தமிழக அரசு கேரள அரசை கண்டித்து இனிமேல் குப்பையை கொட்டக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கை. இப்போ டிவிகே தரப்புலேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா, எங்கே போய் இந்த மருத்துவமனை பள்ளிக்கூடத்தெல்லாம் போய் ஆய்வு பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாங்க. அப்போ இந்த டிவிகே தொண்டர்லாம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களாம் வரக்கூடிய இந்த மாதிரியான கேரளா வண்டியெல்லாம் பிடிச்சி நிப்பாட்டி ஆய்வு செஞ்சு ஒரு வீடியோ போடலாமே. இல்லை, சுற்றுச்சூழல் அமைச்சர் இப்போ ராஜு தானே, அது சுற்றுச்சூழல் அமைக்கும் சுற்றுலாவுக்கும் வித்தியாசம் தெரியாது. ராஜீவ், நம்ம திருவாரூர் ராஜீவ், அவர் போய் இப்போ இதை போய் பார்க்கலாமே. இல்லை, அவர் தானே பொறுப்பு அமைச்சர். இன்னும் தென்காசிக்கும் அவர் தான் பொறுப்பு அமைச்சர். அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய
துறையில் தான் இந்த மாதிரி சுற்றுச்சூழலை நாசமாக்குவது போல ஒரு குப்பையை போடுறாரு. எல்லாத்துக்கும் ஆய்வு பண்ண போகக்கூடிய சுற்றுச்சூழல் அமைச்சர் இங்கே இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இல்லை இப்போ இன்னொரு 1 மாதம் ஆய்வு பண்ண மாட்டாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுது, கேரளாலையும் ரிலீஸ் ஆகும், தியேட்டரில் போய் ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க. கேரளாலையும் ரிலீஸ் ஆகும், அப்புறம் அங்கே பிரச்சனை ஆயிரும்ல. பேச வாய்ப்பு இல்லை, பேச மாட்டாப்புல. இவ்வளோ ஜனநாயகன் படத்துக்காக தான் அந்த மேகதாது காவிரிலாம் பேசாமல் இருக்கார் போல. அமைதியாக இருக்காங்க. படம் வெளியே ரிலீஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பேசிடுவாப்புல. இந்த விக்னேஷ் லீவு கேட்டார்ல, அது மாதிரி அவர் இதுக்கெல்லாம் லீவு கேட்டு வச்சு. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு பேச வேண்டாம், ஜனநாயகன் வரைக்கும். ஏன்னா பெரும் புரட்சி இந்த படம் ஏற்படுத்த போகுது. அடுத்ததாக இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி வந்து ரொம்ப மனவலியோட வேதனையோட ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து 36 ஏக்கர் நிலம் வச்சுக்கிறாராம். அங்கே வந்து அவர் வந்து பிபிசிக்கு போகும்போதெல்லாம், நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு போகும்போதெல்லாம் இறக்கு கூலியாக 1.5 கிலோ, ஏற்று கூலியாக 1.5 கிலோன்னு சொல்லி எடுத்துறாங்க. இதோட விலை கிட்டத்தட்ட 76 ரூபா வருது ஒரு மூட்டைக்கு. நான் எப்படி விவசாயம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார். நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் இந்த 2 மாவட்டங்களையும் தமிழக முதலமைச்சர் வந்து அன்றைய தவக தலைவர் சுற்றுப்பயணம் போகும்போது பல ஆண்டுகளாக விவசாயிகள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஒரு மூட்டைக்கு வந்து 40 ரூபா வாங்குறாங்க நேரடி கொள்முதல் நிலையங்களில். எங்கே இப்போ நீங்கள் நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு ஒரு டிராக்டர்லையோ லாரிலையோ அவங்க கொண்டு போயிடுறாங்கன்னா அதை இறக்கி அது நெல் கொள்முதல் நிலையம் வச்சு திருப்பி ஏற்றி கொண்டு போய் ரைஸ் மில்லில் அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து அந்த ஏற்று கூலி அவங்களுக்கு சம்பளமாக அரசு கொடுக்குது. ஆனால் இவங்க வந்து 40 ரூபா வாங்குறாங்க. இந்த 40 ரூபாயில மட்டும் ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபா முறைகேடு நடக்குது. இது ஸ்டாலின் சார் குடும்பம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொன்னார். இங்கே சேஞ்ச் வேணும்னாங்கல்ல, 40 ரூபா 76 ரூபா கோயில் கொடுத்து சேஞ்ச் கொடுத்துருக்காப்புல. 76 இப்போ 76 ரூபா இவங்க குடும்பம் வரைக்கும். ஏற்று குடும்பத்துக்கு 1.5 கோடி 1.5 கிலோ, இறக்கிறதுக்கு 1.5 கிலோ. அவங்க காசாக வாங்கிட்டு இருந்தாங்களாம், இவங்க வந்து அரிசியாக வாங்கிட்டு இருக்காங்களாம். 1.5 ரூபா கழிச்சிடாங்க. இதில் என்னுடைய நிலத்துக்கு மட்டும் 1,30,000 ரூபா நான் இழந்திருக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் வந்து இப்படி சொன்னார். தளபதி வந்து சொன்னார். அவர் பேச்சை நாங்கள் நம்பி வாக்கு செலுத்தினோம். இன்றைக்கி வந்து இப்படி நடக்குது. இது வந்து திருவாரூரில் மட்டும் இல்லை, நான் இதில் வந்து கீரனூரில் வந்து நடக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சாட்டையிலையும் பேசியிருந்தேன். அப்போ வந்து சில அறிகுறிகள் இருக்காங்க இல்லையா, அறிகுறிகள் ஆதாரம் கொடுத்தாங்க. இந்த ஆதாரம் திருவாரூரில் விவசாயி பேசியிருக்காரு, இதான் ஆதாரம். இப்போ நீங்கள் வந்து கீரனூரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபாய்க்கு பதிலாக 50 ரூபா வாங்குறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விவசாயம் வந்து பேட்டி கொடுப்பானா? அது நடக்குது. அதை கண்டுபிடிச்சி களைய வேண்டியதான் உணவுத்துறை அமைச்சருடைய பொறுப்பு. அதுக்கு தான் வந்து தமிழக முதலமைச்சர் இருக்கார், டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி உணவுத்துறை அமைச்சர் தான் உணவுத்துறையினுடைய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய தலைவராகவும் இருக்கார். அவரே தலைவர், அவரே அமைச்சர், 2 பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான குறைகளை களைந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் அமைச்சர் இருக்கார், நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய தலைவர் இருக்கார். 2 பேரும் ஒரே கேரக்டர். இன்றைக்கி திரு வெங்கட்ராமன் அவர் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை களையணும்ல. நீங்கள் வந்து 76 ரூபாங்கிறது ஒரு கிலோங்கிறது, ஒரு மூட்டைக்கு 76 ரூபாங்கிறது மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் தான் அவங்களுக்கு லாபம் வருது. அதுவும் இன்றைக்கி வந்து கை வைக்கப்படுது. அப்போது என்னதான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் ஆட்சி மாறிக்க ஒழிய எந்த விதமான காட்சியும் மாறலை. அது அப்படியே நடந்துட்டு தான் இருக்குது. அதே காட்சி அங்கே நடந்து தான் இங்கே நடக்குது. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள், அவ்வளோதான். நான் ஒரு 35 ஏக்கர் நெல் சாகுபடி செய்கிறேன். இந்த 35 ஏக்கர் நெல் விளைச்சலை டிபிசிக்கு கொண்டுட்டு போனோம்னா ஒரு 40 கிலோ சிப்பத்துக்கு 1.5 கிலோ நெல்லை கூடுதலாக எடுக்கிறாங்க. அதோட விலை 35 ரூபா. அப்புறமா அந்த நெல்லை எடை போட்டு மூட்டையில் அடுக்கிறதுக்கு 35 ரூபா. மொத்தம் 76 ரூபாயை ஒரு விவசாயிகிட்ட 40 கிலோ சிப்பத்துக்கு லஞ்சமாக வாங்குறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பிசிக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இதை நாங்கள் மட்டும் எடுத்துக்கல, இது மேலதிகாரிகள்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், இவ்வளவு பணத்தையும் நாங்கள் எடுக்கலைங்கிறோம். இந்த விதத்தில் நான் 1,20,000 ரூபாயை ஒவ்வொரு போகத்துக்கும் லஞ்சமாக இதுவரையிலும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு வெடிப்புணர்வு தளபதி இங்கே வந்தப்போ சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தான்னா 1 பைசா கூட இல்லாமல் நான் நெல்லை கொள்முதல் செய்வேன், நீங்கள் சாகுபடி செய்யுங்க, கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னாரு. அந்த நம்பிக்கையில் தான் கடனை வாங்கி போட்டு நெல்லை சாகுபடி பண்ணோம். அப்படி கொண்டுட்டு போகிற நெல்லுக்கு நான் 1,20,000 ரூபாய் இப்போ கொடுத்தாதான் நெல்லை எடுப்பேங்கிறாங்க. அப்போ நான் 1,20,000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் எப்படி வாழ்றது? அடுத்ததாக இன்றைக்கு வந்து சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த முதல்வர் சைகை காட்டும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த சைகை காட்டுறதுக்காக அவர் என்கிட்ட அனுமதி கேட்கல, ஆனால் அந்த சைகையை பார்த்துட்டே நான் அனுமதி கொடுத்துட்டேன், இனிமே யாராவது சைகை காட்டணும்னா என்கிட்ட ஒருத்தர் அனுமதி வாங்கிட்டு தான். அது நம்ம தமிழில் வந்து அனிச்சை செயல்னு உண்டு. அனிச்சை செயலை பொறுத்தளவில் உங்கள் கால் வந்து ஒரு முள்ளை குத்த போதுன்னு உங்கள் மூளை என்ன சொல்லும், முள்ளை குத்தாத மூதேவி எடுத்துரு அப்படின்னு சொல்லும். அதுக்கு பேர் அனிச்சை செயல். இப்போ நீங்கள் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் கை போகும்போது சுற்றும்னு தெரியுது. அப்போ கை தொடக்கூடாதுங்கிறக்காக மூளை வந்து
அட பண்ணிப்பேல சுற்றாத விரல் எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுது மூளை. இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு தான் நடக்கும். இந்த அனிச்சை செயலுங்கிறது அவங்காலு முள்ள குத்து போனால் அவங்கையும் நெருப்பில் பட போனால் அனிச்சை செயல் இருக்கும். ஆனால் நம்மளுடைய மரியாதைக்குரிய சபாநாயகருக்கு அவர் என்ன நினைப்பாருன்னு அனிச்சை செயல் திடீர் பாருங்க. திஸ் இஸ் கால்டு வந்து ராகவன்ஸ் இன்ஸ்டிங்க்ட்டுமாங்க. வேட்டையால் விளையாடல ஒரு ராகவன் இன்ஸ்டிங் இருக்கு இல்லையா, உள்ளுணர்வாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் இப்போ சைன் பண்ண போறாரு, இவர் இப்போ வந்து குட்டி கதை சொல்ல போறாரு, இவர் இப்போ வந்து கரூர் வந்து ஓட போறாரு இப்படின்னு தெரியுது பாருங்க. இன்ஸ்டிங் தெரிஞ்சிருக்கு. இப்போ முதலமைச்சரோட இன்ஸ்டிங் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா, எதிர்கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினரோட இன்ஸ்டிங்டும் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதான், அனுமதி கேட்கணும். குறிப்பு உணர்தல், கக்கக்க போ, காரியத்தை கச்சிதமாக கவி கொண்டு ஓடுதல். அப்போ அந்த கக்கக்க போ யாருன்னா நம்ம லகடபாண்டி ஐ மீன் சபாநாயகர் தான். காரியத்தை கச்சிதமாக கவி கொள்வதில் அவர் வந்து சிறந்தவர் அப்படிங்கிறதுல இந்த கருத்தின் மூலமாக தெரிய வருகிறது. இப்போ சபாநாயகர் மரியாதைக்குரிய ஐயா ஜெயஸ்ரீ பிரபாகர் அவரிடம் அனுமதி வாங்கி கொண்டு சைன் போடலாம் அப்படின்னா எல்லா சைனும் போட ஆரம்பித்தா சட்டசபை தாங்குமா? எல்லா சையும். ஏன்னா எதிர்த்தாப்படக்கூடிய இந்த ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருக்கு சைன் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பெரிய சைன் போட முடியாது. ஏன்னா அவரே சைன் போட்டுருவார், குறியீட்டை காட்டிடுவார். எதிர்கட்சிகளுக்கு நிறைய மனசுக்குள்ள தோணும் இல்லையா, ஆளுங்கட்சியை நோக்கி சைன் போடுறதுக்கு. பேசுனது போது நிறுத்துங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சைகைகளை தமிழில் காட்டலாம். இப்போ அதையெல்லாம் போட ஆரம்பிச்சா நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க, பேசுங்களேன். அதாவது இப்போ என்ன சொல்கிறோன்னா அரசியல் அரங்கத்தில் அப்படின்னு சொல்லி காட்டலாம். ஆமாம், இதுவும் காட்டலாம் அப்படின்னு காட்டலாம். இது ஒரு சைகை தான் ஐயா. ஒரு சைகை போடணுங்க மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, நாங்கள் இப்பொழுது ஒரு சைகை காட்ட வேண்டும் அப்படின்னு ஒன்று அப்படின்னு காட்டினாங்கன்னா நிறைய நம்ம திருச்சி பக்கம் நிறைய சைகைலாம் காட்டுவாங்க. நிறைய காட்டுவாங்க. அதெல்லாம் சைக்கிளில் போகும்போது, காரில் போகும்போது, பைக்கில் போகும்போது இந்த மாதிரி சைகைலாம் வந்து காட்ட ஆரம்பிச்சா என்ன வருது அப்படிப்பாங்க. வடிவேல் சொல்லுவாப்புல அப்படின்னு அந்த மாதிரி பல சைகளை காட்டலாம். நீங்கள் வந்து வெளியே வா பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம், ரூமுக்கு தானே போகிறேன்னு சொல்லலாம், என்னெல்லாம சொல்லலாம் இல்லையா. இவர் கதவை போட்டுவேன்னு இருக்கிறாரு. அப்போ அவங்க சைகிலே வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா சைகிலே வந்து சொன்னாங்கன்னா என்ன வருது? அதனால் இது மறுபரிசீலனை பண்ணணும். மாண்புமிகு சபாநாயகர் வந்து கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும். சைகை மொழியில் வந்து பேசுவதற்கு அதாவது சட்டசபை தான், சைகை சபை கிடையாது. குறிப்பில் வராது அதெல்லாம். அதனால வந்து சைகையை காட்டினார். அவர் வந்து இடது கையை தூக்கி வலது தாடைக்கு கீழே கொண்டு வந்து சரக்கென்று சறுக்கினார் அப்படின்னு வந்து எழுத முடியும், குறிப்பிட முடியாது. வரலாற்று அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. அதனால் சைகை மொழியை பேசுவதற்கு அது இடம் கிடையாது அப்படிங்கிறத சபாநாயகர் வந்து மறுபரிசீலனை பண்ணணும். ஐயா ரொம்ப கொந்தளிச்சிடக்கூடாது இதுக்கு. அடுத்து பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக திமுகலேருந்து நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு பதில் சொன்ன மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, பரந்தூர் விமான நிலையத்தை மாற்றுறது குறித்தோ இல்லை அந்த இதை வந்து நிறுத்துறது குறித்தோ தமிழக அரசு எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல இதுவரை அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அது பெரிய சர்ச்சையாயிருக்கு இன்னைக்கு. அதாவது 3 கேள்விகளை வந்து திமுகவுடைய எம்பி திரு வில்சன் அவர்கள் கேட்டிருக்காரு. அதாவது பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக இன்றைய அரசு மத்திய அரசுக்கு இந்த இடத்தை மாற்றுவது தொடர்பாக ஏதாவது சொன்னாங்களா? அதே போல் சென்னை, திருச்சிராப்பள்ளி, சேலம், மதுரை, தூத்துக்குடி இந்த விமானங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் இதுக்கு என்ன மாதிரியான நிதி வந்து அலாக்கேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் முரளிதர் மோகல் அப்படி என்பவர் வந்து பதில் சொல்கிறாரு. பதிலில் வந்து தமிழக அரசு பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. இந்த விமான நிலையத்துடைய வேறு இடத்திற்கு மாற்றுவது குறித்தும் தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம விசாரித்து பார்க்கும்போது கருத்து தெரிவிக்கலை, அவ்வளோதான். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய கருத்து என்பது பரந்தூருக்கு நேரடியாக தமிழக முதலமைச்சர் விஜய் போயிருந்தார். விஜய் போய் எக்காரணமானாலும் நான் வந்து உங்களோட தான் இருப்பேன், விமான நிலையத்தை வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ கிட்டத்தட்ட 5700 ஏக்கர் நிலம், முதல்ல விவசாய நிலத்தை 5700 ஏக்கர் விவசாய நிலம், அந்த ஏரி குளங்கள் குடியிருப்புகள் இதெல்லாம் எடுக்கப்படுவதனால தான் அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்கு தாவேக்காவும் ஆதரவு தெரிவிச்சு, மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ 2100 ஏக்கருக்கு மேலே ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இந்த 2100 ஏக்கர் என்னது அப்படின்னா, இதில் ஏரிகள் வரல, குளங்கள் வரல, குடியிருப்பு வரல, ஆனால் விவசாய நிலம் பல இந்த இது பரந்தூர் பக்கத்து ஏகனாபுரத்தை டச் பண்ணி அந்த பார்டரில் இருக்கக்கூடிய நிலங்கள் விவசாய நிலங்களை மட்டும் எடுத்திருக்காங்க. அதாவது ஏரி குளம் இதெல்லாம் தொட மாட்டோம், குடியிருப்பு தொட மாட்டோம். 2100 ஏக்கரை எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2100 ஏக்கரை முதற்கட்டமே எடுத்தாச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏரி குளம் குடியிருப்பு எல்லாம் அடிபடுது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இந்த 2100 ஏக்கரை மக்களை வித்துட்டாங்க.
மக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டுருச்சு, பட்டாவும் வந்து அரசு பேருக்கு மாறிச்சு. சரி, எடுத்தாச்சு, எடுத்த லேண்டை திருப்பி கொடுத்தா அது பெரிய சிரமம், மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா பணம் வாங்கின மக்கள் எப்படி திருப்பி தருவாங்க? சும்மா தான் கொடுத்தாகணும், அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டுரும். அப்போ எடுத்த இடத்த என்ன பண்ணலான்னா, இதில் விவசாயத்தை இல்லை வந்து ஏரி குளங்களை நீர்நிலைகளை பாதிக்காத அளவுக்கு விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை வைக்கக்கூடிய சிப்காட்டு, விவசாயம் சார்ந்த இந்த உரங்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று தொழிற்சாலை இது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு இன்றைய தமிழக அரசு திட்டமிடுதான். அப்போ சிப்காட் வச்சா பெரிய எதிர்ப்புலாம் வராது அப்படின்னு திட்டமிடுறாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா, பரந்தூரில் விமான நிலையம் வேணான்னு மட்டும் மக்கள் போராடலை, பரந்தூரில் விவசாய நிலத்தை அழித்து தொழிற்சாலையும் வேணாம் தான். நீங்கள் வந்து ஏரி குளத்தை தொட மாட்டேன், விவசாய நிலத்தை பூரா எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்கள் உடம்புல கிட்னி, ஐயோ அது எனக்கு தேவையில்லை, லங்ஸ் எனக்கு தேவையில்லை, இதயம் எனக்கு தேவையில்லை, உங்கள் மூளையும் தேவையில்லை, உங்கள் 2 காலை மட்டும் வெட்டிக்கிறேன். காலை வெட்டிட்டு அப்புறம் எனக்கு இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், குடல் குந்தாணி இருந்து என்ன செய்ய, நான் நடப்பணமாக தானே கிடக்கணும். விவசாய நிலத்தை பூரா எடுத்து சிப்காட்டுக்கு போட்டுரும், நீங்கள் ஏரி குளத்தை பூரா வச்சு ஸ்விம் பண்ணிக்கோங்க, மீன் பிடிச்சிக்கோங்க, காலையில் 6 மணிக்கு எஞ்சி வாக்கிங் போய்க்கோங்க ஏரி மேலே. அதை வச்சு என்ன பண்ணுறது? விவசாயத்தை நம்பி தான் அந்த ஊரில் குடியிருப்பு, புரியுதா உங்களுக்கு? அங்கே ஏரி குளத்தை எடுத்தாலும் விவசாய நிலத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, விவசாய நிலத்தை எடுத்தாலும் ஏரி குளத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? விவசாய நிலத்தை பூரா எடுத்தாச்சுங்க, ஏரி குளத்தை மட்டும் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொன்னால் ஸ்விம்மிங் தான் போடணும், ஸ்விம்மிங் தான் பண்ணணும். சுனாமியில் ஸ்விம்மிங்கை போட்ட மாதிரி ஸ்விம்மிங்கை போட்டு போக வேண்டியதான், அதே ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க ஆட்சியாளர்கள். நாங்கள் ஏரி குளத்தை டச் பண்ணவே இல்லையே, குடியிருப்பு டச் பண்ணல, மக்கள் அப்படியே இருக்கட்டும், ஏரி குளமும் அப்படியே இருக்கட்டும், கோயில் இருக்கட்டும், பள்ளிவாசல் இருக்கட்டும், சர்ச் இருக்கட்டும், விவசாய நிலத்தை பூரா எடுத்துக்கிறோம். எதுக்கு? சிப்காட்டுக்கு எடுத்தாச்சு. இனிமேல் வந்து அதாவது இந்த திருடை வந்து எடுத்துட்டேன், மனசு கஷ்டப்பட்டால் கூட வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வைக்காமல் மாட்டிக்கிட்டோம்னா அப்படிங்கிற மாதிரி எடுத்தாச்சு. எடுத்து என்ன பண்ணுவோம், சரி அதை வச்சு ஒரு சிப்காட்டாவது கட்டுவோம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு இது வரைக்கும் தாவேக அரசு அந்த முடிவில் இல்லை, ஏர்போர்ட் கட்டுற முடிவிலும் இல்லை. 2045 வரைக்கும் ஏற்கனவே இந்த சென்னை விமான நிலையத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட 900 ஏக்கர் ஆர்மிக்கான லேண்ட் இருக்குது. அந்த லேண்ட் இப்போ இது சென்னை விமான நிலையமே கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலே. ஸோ அதோட சேர்த்தா இது ஒரு 2000 ஏக்கர் வந்துடுது. அந்த 2000 ஏக்கரில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இல்லை காஞ்சிபுரத்தில் ஒரு லேண்ட் இருக்கான் 3000 ஏக்கரில். அந்த 3000 ஏக்கரை வந்து பரந்தூர் விமான நிலையம் காஞ்சிபுரத்தை இந்த சென்னை விமான நிலையத்துடைய விரிவாக்கத்துக்கு கொண்டு போகலாமா அப்படிங்கிற திட்டத்தையும் ஈடுபட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் விவசாய நிலத்தை பாதிக்காமல் ஒரு ஏர்போர்ட் கட்டிங்கன்னா அது ஓகே, கட்டிட்டு போங்க, என்ன பண்ணிட்டு போங்க. ஆனால் 3000 ஏக்கருக்கு விவசாய நிலத்தை பாதிக்காமல் இருக்குமான்னு தெரியல. சென்னை விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் மிக சரியானது. மீனம்பாக்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த 900 ஏக்கரை எடுத்து பண்ணலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சிப்காட்டுக்கு வந்து இடம் கொடுப்பது என்பது அதுவும் தவறான ஒரு முடிவு. அதை தமிழக அரசு மாற்றணும். ஆனால் மத்திய அமைச்சர் சொல்லியிருப்பது என்பது இதுவரைக்கும் எங்களுக்கு கருத்து சொல்லலை, எதிர்ப்புன்னு சொல்லலை, எந்த கருத்தையும் பதிவு பண்ணலை அப்படிங்கிறது தான். அதனாலே வந்து இவங்க வந்து விமான நிலையத்துக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. விமான நிலையத்தை ஆதரிக்கிறாங்களா எதுக்குறாங்கன்னா அடுத்தடுத்து தமிழக அரசு இருக்கக்கூடிய நிலைப்பாடை பொறுத்தது நிலைப்பாடே சொல்லலை இது வரைக்கும். என்ன கொள்கை எப்படி சொல்லலையோ அதுபோல் நிலைப்பாடுன்னு சொல்லலை. மத்திய அமைச்சர்கிட்ட தெரிவிக்கணும் தானே இவங்க என்ன செய்ய போகிறோம், இது வேணும் வேணாம், எல்லா இடத்த முதல்ல தெரிவிக்கணும்ல இவங்க. இல்லை, அது மத்திய அரசு கேட்கும் போதும் தெரிவிப்பாங்க. இப்போ திருப்பி அடுத்த இடத்துல இருக்கிறதுக்கு அவங்க வர்றாங்க, அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா தான் இவங்க தெரிவிப்பாங்க. இன்னும் அதுக்கான ப்ராசஸ் தொடங்கலை. இது அப்படியே இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிருக்கு, அப்படியே நிற்கிது. அடுத்ததாக ஒரு செய்தி என்னென்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக எல்லோரும் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களில் பெருசாக பரவிட்டு இருக்கு. என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கியமான பொறுப்பாளர்கள் விலகி போகிறாங்க அப்படின்னு செய்தியிலே வெளியிடக்கூடிய இந்த ஊடகங்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், ஸ்ரீபெரும்புதூரில் 2019ஆம் ஆண்டு மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு 1,60,000 வாக்களை பெற்ற திரு ஸ்ரீதர் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காரு. அதை செய்தியாக்கலையே. நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகினால் செய்தி, ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தால் செய்தி கிடையாது. ஒருத்தர் ஒரு முக்கியமான வழக்கறிஞர், அவர் மாநில பொறுப்பில் இருந்தவர். அவர் நாம் தமிழர் கட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு அண்ணன் சீமானுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக இன்றைக்கி வந்து பல்வேறு சட்ட பாதுகாப்புகள் தேவைப்படுது, சட்ட ரீதியான பாதுகாப்புகள் தேவைப்படுது. அதையெல்லாம் செய்வதற்காக நாம் தமிழர் கட்சி தன்னை இணைத்து கொண்டு சுதந்திரமாக செயல்படுவதற்காக வந்திருக்காரு. இன்னொன்று, தேசிய ஊடகங்களில் ஒரு தேசிய ஊடகவியலாளராக பேசக்கூடிய நபர், சரி, சாதாரண ஆள் கிடையாது. ஆங்கில ஊடகங்களில் வந்து மிகச்சிறந்த கருத்துக்களை முன்வைப்பார். பல்வேறு தமிழ் ஊடகங்களையும் பண்ணுவார். கிட்டத்தட்ட 3000 டிபேட்ஸ், ஆங்கில ஊடகங்களும் 3000 டிபேட்ஸில் கலந்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் கட்சியில் இணைஞ்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியில். இதுதான் பேசுபொருளாக மாறணும். கட்சியின் மீதோ கொள்கையின் மீதோ கோட்பாட்டின் மீதோ இல்லை தலைமையின் மீதோ இல்லை தனிநபர் மீதோ
வெறுப்புகள் வந்து ஒருத்தர் விலகி இன்னொரு கட்சிக்கு போகிறதுக்கான சுதந்திரம் எல்லா கட்சியிலும் இருக்குது. நாம் தமிழ் கட்சியில் மட்டும் இல்லை. திமுகலேருந்து விலகி தாவைக்காக போலையா, அதிமுகலேருந்து விலகி தாவைக்காக போலையா, எல்லா கட்சியிலும் போயிட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய கட்சி அதிமுக, எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட கட்சி, இன்றைக்கி 47 எம்எல்ஏ வச்சுருக்க கட்சி. நாம் தமிழ் எம்எல்ஏ கூட இல்லை. 47 எம்எல்ஏ கட்சியில் அதிமுக கூட போய் தாவை கலைச்சிட்றாங்க. தாவை கலந்து கூட சில பேர் விலகி திமுக போனாங்க. இன்றைக்கி திமுக வழக்கறிஞர் பல பேர் தாவைக்காக போயிருக்காங்க. அதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் ஒரு கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் கொள்கை மீது பற்று கொண்டவர்கள், அந்த கட்சியினுடைய இலக்கை நோக்கி பயணப்படுறவங்க சின்ன தேர்தல் தோல்விகளை பார்த்து ஒருபோதும் விலகி போக மாட்டாங்க. தேர்தல் தோல்வி விலக வைக்குது, தேர்தல் தோல்வி ஒருத்தரை வந்து பின்னோக்கி தள்ள வைக்குது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவங்களுடைய தனி மனித வெறுப்புகளில் போகிறாங்களே ஒழிய தத்துவ வெறுப்பில், இப்போ நீங்கள் கட்சியிலேருந்து விலகி யாராவது வந்து கொள்கை முரண்பாடு ஏற்பட்டு போகிறாங்களாம் கிடையாது. இல்லை, கொள்கை முரண்பாடு அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரு தனி மனித முரணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சாட்டை துறைமுகனை பிடிக்கலை, இடுமோன கார்த்திகை பிடிக்கலை, பாக்கியராசனை பிடிக்கலை, இல்லை வந்து அண்ணன் சீமானவர்கள் மீது எங்களுக்கு வருத்தம் கோபம் இப்படி போனால் போகலாம் முடிய கட்சி கொள்கை கோட்பாடு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தனிநபர் முரண் தான். தனிநபர் முரண் வந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடியது. தத்துவ முரண் பேச முடியாது. தனிநபர் முரணில் அவங்களுக்கான ஏதோ ஒரு கோபத்திலையோ வருத்தத்திலையோ வேதனையிலையோ இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கோபம், அது உண்ணா உட்காந்தா 1-to-1 டிஸ்கஷனில் சரி பண்ணக்கூடியது. அதில் தான் அவங்க விலகி போகிறாங்க. இது வந்து எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியது தான். இன்றைக்கி விலகி போகிறாங்க, நாளைக்கு அவங்க சேரலாம், இல்லை சேராமல் கூட போகலாம். அது ஒரு செய்தி கிடையாது. அது வந்து கட்சியிலிருந்து விலகுவது என்பது கட்சியில் இணைவு தான் செய்தி. ஒரு குழந்தை வந்து பிறப்பது தான் கொண்டாட்டமாக இருக்கணும். அது வந்து இல்லாமல் போனது வந்து துக்கம் தான். அது வந்து அமைதியாக கடந்து தான் போகணும். அதுக்கு பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.